ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டேஸ்வரியை நம்பி ஊர் மக்கள் எல்லாருமே நகையை அவங்கள்ட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட காளியம்மையும் நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து நைட்டோட நைட்டை இந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து ஊரை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு ஒரு செயலை செய்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி செம அதிரடியாக வந்து அந்த நகை எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்து சாமுண்டேஸ்வரி மானத்தை காப்பாற்றுவாங்களா? அதே சமயத்தில் நம்ம கார்த்தியை மறுபடியும் சாமுண்டேஸ்வரி மருமகனா ஏத்துட்டாங்களா? வீடியோக்குள்ள போறக்குனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த இடத்துல நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பா இது எங்க ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லதா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் கேட்டிருந்த ஊர் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு செயல் செய்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நாங்க உங்களை நம்பி தான் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி இந்த கம்பெனி பத்தி எல்லாமே நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அதனால உங்க நகையெல்லாம் சேஃபா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஊர் மக்களும் நாங்க எல்லாம் உங்களை தாமா நம்பி இதெல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி நீங்க எல்லாம் தைரியமா அதை வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை நான் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இந்தாங்கம்மா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாம் நாங்க உங்கள்கிட்ட தரோம், நீங்க தான் எல்லாமே பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, அவங்க தான் இந்த கம்பெனிக்காரங்க, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்றாங்க, அதனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ஊர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே வாங்கி அந்த கம்பெனிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆட்களும் கண்டிப்பா இதனால உங்க மக்கள் எல்லாருமே நன்மையை தான் அடைவாங்க அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயில் வாகனமும் நம்ம காத்திட்ட எப்ப சகல இதெல்லாம் நடக்கிறது சரியே இல்லை, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லும்போது கார்த்தியும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், அத்தை கிட்ட எவ்வளவு சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலுமே என் மேல இருக்கக்கூடிய கோபத்துல வேற எதையும் பத்தி யோசிக்காம இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவுக்கு சந்தோஷம், இது நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அக்காக்காரி இந்த வாட்டி அவமானப்பட்டு தான் நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரி அந்த ஆட்கள்கிட்ட நகை எல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நகை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க எப்ப அந்த வட்டி பணத்தை கொடுக்க போறீங்க அப்படி சொன்ன உடனே கம்பெனியில் உள்ளவங்களும் நாங்களாம் மாச தொடக்கத்திலேயே முன்கூட்டியே அந்த வட்டி பணத்தை கொடுத்துருவோம், அதனால மக்கள் பயனிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைக்கு பதிலாக பணமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருதுன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவும் அக்கா கண்டிப்பா இதனால நீ ஒரு பெரிய நிலைமைக்கு போக போற பாரு, ஊர் மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்க, ஒரு நாளுமே உன்னை மறக்கவே மாட்டாங்க, நீ அடுத்த பதவிக்கு கூட நிக்கலாம், ஊர் மக்களோட சப்போர்ட் எல்லாமே உனக்கு தான் இருக்க போகுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை பெருமை பேசுற மாதிரி நம்ம சந்திரகலா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சிவனாண்டிய நம்ம காளியம்மைட்ட சித்தி நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு, அந்த சாமுண்டேஸ்வரி அந்த கம்பெனியில உள்ள ஆட்களை நம்பிட்டா, அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் கிட்டயும் நகை எல்லாத்தையுமே இந்த கம்பெனியில வைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கா. ஊர் மக்களும் நம்ம சாமுண்டேஸ்வரியை நம்பி அந்த செயலை செய்யறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காளியம்மை கிட்ட சொல்லும் போது மறுமனே நம்ம நினைச்சது எல்லாமே சிறப்பாக தான் நடக்க போகுது. இத்தனை நாளாட்டு சந்திராவை என்னெல்லாம் குடும்பப்படுத்தினாங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி வட்டியை முதலமா இந்த வாட்டி சாமுண்டேஸ்வரிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஆட்களும் காளியம்மையை பார்க்க வராங்க. காளியம்மை அவங்கள்ட்ட வந்து என்ன நான் சொன்ன மாதிரி நடந்துட்டீங்கல்ல அப்படி கேட்கும்போது ஆமா நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டோம் அப்படி சொன்ன உடனே காளியம்மையும் சரி இந்த நகை எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த நகை இனிமே சாமுண்டேஸ்வரிக்கு கைக்கே போய் சேரக்கூடாது, இந்த நகை எல்லாமே எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஆட்களும் ஒரு பிளானையும் போட்டு தந்து இந்த மாதிரி ஒரு செயலையும் செய்ய வச்சிருக்கீங்களேம்மா, ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது காளியம்மை கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த ஊர் பக்கம் நீங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஆட்களும் நீங்க சொன்ன மாதிரி நாங்க நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். சிவனாண்டிய காளியம்மைட்ட வந்து சித்தி இந்த பிளான் சொதப்பிடாத, எல்லா வாட்டியும் அந்த டிரைவர் பையன் வந்து ஏதாவது பண்ணி கடைசி நேரத்துல உண்மையை நிரூபிச்சு அந்த சாமுண்டேஸ்வரி காப்பாத்திட்டே இருக்கான், இந்த வாட்டி அந்த பிரச்சனை வராதே அப்படின்னு கேட்கும்போது காளியம்மை நீ எதுக்குமே கவலைப்படாத மருமனே, ஏற்கனவே அந்த சாமுண்டேஸ்வரி
கார்த்திகை மேல பயங்கர கடுப்புல இருக்கா. அவ என்ன சொன்னாலுமே அவ நம்ப போறதில்ல. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட என்னங்க என்னாச்சு? பிளான் எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கா அப்படி சொல்லும்போது, சிவனாண்டியும் ஆமா சந்திரா, நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அந்த ஆட்களும் ஊரை விட்டு நகையை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகியாச்சு. இனிமே சாமுண்டேஸ்வரி காலையில எழும்பும்போது அவமானப்பட்டு தான் நிக்கணும். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த நகையை எங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிகிட்ட தான் கேட்க போறாங்க. அவளும் எந்த பதிலும் சொல்ல முடியாம திணறிட்டு நிக்க போறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி சந்திரகலா கிட்ட சொல்லும்போது, சந்திரகலாவும் நீங்க சொல்லும்போது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளாட்டி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த சம்பவம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு டென்ஷனாகவே இருக்கு. அத்தை எதற்காக இப்படி ஒரு கம்பெனியில் இந்த நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க மட்டும் இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு ஏமாத்திட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அத்தை தான் பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படி சொல்லிட்டு கார்த்தி பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது நம்ம மயில் வாங்கணுமோ அந்த இடத்துல வந்து அதே விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சகல, நீ யோசிக்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அத்தை எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் கண்டிப்பாக காளியம்ம சந்திரகலா எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. இதை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கம்பெனி உண்மையானதா ஃப்ராடு கம்பெனியா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் செமையாட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் ரோகிணியும் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அம்மா செய்கிறது எதுவுமே சரியே இல்லை. அந்த கம்பெனியை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி எல்லா நகையும் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கார்த்தியும் அதே சந்தேகம் தான் ரேவதி எனக்கும் இருக்குது. அதுக்காக தான் அந்த கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் பற்றி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் கண்டிப்பாக அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துக்கோ கார்த்தி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களும் சரி அந்த நகைக்கான பணத்தை இன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி ஆகும்போது சாமுண்டேஸ்வரியும் சரி இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும்னு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த கம்பெனியில் உள்ள ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே எடுத்த மாதிரி இல்லை. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன இது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சே, இப்போ என்ன செய்கிறது? இவங்க எல்லாம் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நகையெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியாகி அப்படியே அந்த இடத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி கண்டிப்பாக இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரிகிட்ட என்ன ஈஸ்வரி இப்போ எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போற? கொஞ்ச நேரத்தில் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துடுமே, அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நகையை வச்சுட்டு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா என்ன தானே ஏதாவது வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ஈஸ்வரிட்ட கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி அதை பற்றி தான் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படி சொல்லும் போது ஒரு சைடு சிவனாண்டிய ஊர் மக்களுக்கு இடையில எல்லா விஷயத்தையும் பரப்பி விடுறாங்க. ஊர் மக்களும் நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கேட்டு நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி செம அதிரடியாக வந்து ஏற்கனவே அவங்க ஊரை விட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பிடிச்சி மடக்கி செம அதிரடியாக வந்து எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியோட செயலை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி மனசுல கார்த்தியை மறுபடியும் மருமகனா ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.